நம்ம ஈடிஏ கேம்ப் நினைக்கிறோம். ஈடிஏ கேம்ப் தான் ஈடிஏ கேம்ப். ஈடிஏ கேம்புக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து வாருங்கள், உங்களை நான் வந்து ஈடிஏ கேம்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எப்படி இருக்குது கேம்பு, நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கள். நம்ம கேம்போட நீளம் வந்து 200 மீட்டர் நீளங்க, 100 மீட்டர் அகலம். அப்படி தான் நம்மளுக்கு அட்னாக்கு வந்து கொடுத்துருக்கு, ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட் சைடு ஏரியா வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் நோப்பு தோட்டம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம், நம்ம வந்து போய்கொண்டு இருக்கிறோம். இது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ரூமுங்க. இங்கேருந்து தான் நம்ம டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருந்து வேலை பார்ப்பாங்க. யார் வர்றா போகிறான்னு சொல்லி பார்த்துக்குறாங்க. லைக் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கார்டு ரூம் மாதிரி ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்குங்க. பாருது இது இந்த நேரம் பார்க்குறீங்கல்ல, இது வந்து எலக்ட்ரிக்கல் ரூமுங்க. இது வந்து இங்கே தான் எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு எல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கேம்புக்கு வர சப்ளைலாம் இங்கே தான் இருக்குது. ஏசி இதெல்லாம் போட்டு கூல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டோர் தாங்க இதாங்க. இந்த லாஸ்ட் பக்கத்தில் இது வந்து கேஸ் வைக்கிறோங்க. கேஸ் ஏரியாப்பில் வச்சுருக்கோம். இது வந்து ஆஃபீஸ் கேம்புக்குள்ள மெட்டீரியல் போடுறது. இது பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் வந்து மேசி மெட்டீரியலுக்கு ஃபுல்லாக வைக்க சார். இது டோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பெரிய ஸ்டோருங்க. இது வந்து இதுதான் மெயின் ஸ்டோர். இந்த மெயின் கோட் ஸ்டோரில் உள்ள மெயின் கேட்டுக்கு பார்க்குறீங்க நீங்கள் வந்து. இது பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபுல் போகிறோம். இது கார் பார்க்கிங் ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. இதாங்க எங்கள் ஆஃபீஸ் ரூமு. சேஃப்டி இப்படிலாம் பயங்கரமாக போட்டெல்லாம் கலைக்கிறாங்க. பார்த்துக்கிறோங்க. ஃபயர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து கொடுக்குறோம். கேமரா ஆடுறதுக்கு காரணம் நடந்து போகிறேங்க. நடந்து போனால் வந்து கேமரா வந்து மொபைல்லேருந்து எடுக்கிறதுனால மொபைல் கேமரா ஆடுது. இது வந்து 11 வண்டிங்க. நம்மளுக்கு 11 வண்டி இருக்குது. 11 வண்டிக்கும் 11 பார்க்கிங் போட்டாச்சு. ஒரு வண்டி இப்போ மட்டும் வெளியே போகாமல் இருக்குது. அந்த வண்டி மட்டும் அங்கே கிடக்குதுங்க. இது வந்து அசம்பிளி பாயிண்ட் ஏரியா. இது அசம்பிளி பாயிண்ட் ஏரியாண்டா எதுக்குண்டா, ஆள் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபயரோ இல்லை ஒரு கேம்பில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அங்கே தான் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், எல்லோரும் அங்கே தாங்க வந்து நிற்கணும். எல்லாரும் வந்திருந்தால் இங்கே தான் வந்து நம்ம வந்து யார் யார் வந்திருக்காங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து ஒர்க் ஷாப் ஏரியாங்க. பாதி ஸ்டோர் பார்த்தோம்ல, அதோட ஒட்டியே ஒர்க் ஷாப். இந்த பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டோர் இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப். ஏன்னா ஆஃபாக வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்ம அப்படியே ஒர்க் ஷாப் ஏரியா கொடுத்துருக்கோம் வந்து. இது நீங்கள் ஒர்க் ஷாப்பில் போகிறீங்க. இது என்ன இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்க. இதாங்க வந்து லேத் ஒர்க் ஷாப், லேத் மிஷின் ஒர்க் ஷாப். இவர் மிஸ்டர் விஜயகுமார், நம்ம வைண்டருங்க. இவர் வந்து பார்த்துக்கிறோங்க. இவர் தான் நம்ம வைண்டரு. இது போகிறோம் நம்ம. இப்போ வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்பு போகிறோம். ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்பில் எல்லோரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சைடுக்கு போயிட்டாங்க. அதனால் சும்மா வெறுமான கிடக்குது, பார்க்குறோம். இது வந்து மிஷின் ஃபோல்டிங் பண்ணுறது மிஷினுங்க. இது வந்து ஷீட் வந்து கட் பண்ணுறது, ஷீட் கட் பண்ணுற மிஷினு. பார்த்தீங்களா, பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோம். இது வந்து வெல்டிங் அடிக்கிற டேபிளுங்க. இது வந்து அதுக்கு பக்கத்தில் ஆர்க் வெல்டிங் இருக்குது. இது கேஸ் வெல்டிங். நம்ம ஒர்க் பண்ணுற மெட்டீரியல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருப்போங்க. இது நம்ம ரிஜாசாக்கா போகிறாரு, குழம்பிக்கிட்டே போகிறாருங்க. பாருங்கள், இதாங்க நம்ம கேம்புக்கு வர வாட்டர் டேங்குங்க. டைரெக்டாக தண்ணி வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற சமயத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து மற்றபடி எப்பவுமே 24 hours நம்ம தண்ணி வந்துட்டு தண்ணியை பற்றி பிரச்சனை கிடையாது. வந்து இது நீங்கள் பார்க்குறது டாய்லெட், மெயின் டாய்லெட். இந்த பக்கம் பார்க்குறீங்களா, வலது கை பக்கம் பார்க்குறது மெயின் டாய்லெட்டு. இப்படி வந்துட்டீங்க. இப்போ குழியெல்லாம் தோண்டி போட்டு வச்சுக்கிறேன். தெரியுமாங்க, மரம் வைக்கிறதுக்காண்டி தான் குழியெல்லாம் தோண்டி போட்டு வச்சுக்குது. இந்த மாதிரி இனிமேல் இந்த ஏரியாவிலலாம் மரம் வைக்கணுங்க. வந்து நம்ம வந்து இப்போது வைண்டிங் ஒர்க் ஷாப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வைண்டிங் ஒர்க் ஷாப் நம்ம போய் பார்க்குறோம். வைண்டிங் ஒர்க் ஷாப்பில் போகிறோம், உள்ளே போகிறோம். யார் யார் இருக்கான்னு பார்ப்போங்க. வைண்டிங் ஒர்க் ஷாப்பில் எப்போவுமே ஏசியோடு தான் இருப்பாங்க ஆட்க. இந்த பாருங்கள், இவர் தான் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன். அப்புறம் நம்ம சொன்னோம்ல விஜயகுமார்னு சொன்னாங்களே, அவர் வந்து நம்ம விஜயகுமார். வந்து ஃபஸ்ட்டு காட்டினோம்ல வைண்டர்னு சொல்லி, இவர் அசிஸ்டன்ட் வைண்டரு. அந்த ஒரு ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க, அப்பாஸ்ன்னு சொல்லி, அவரும் ஒரு வைண்டர் தாங்க. வந்து எல்லாமே வந்து மோட்டரை எரிக்கிற இவங்கெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்டர் வந்துருங்க, எரிஞ்சு போன மோட்டரை எல்லாத்தையும் வேலை பார்த்து பண்ணி அனுப்புகிறாங்க. திருப்பி வரதான் இவங்களுக்கு இதே வேலையை போச்சுன்னு சொல்கிறீங்களோ, இப்படி தான் பண்ண முடியும். என்ன செய்ய சொல்கிறீங்க, இப்படியே போயிட்டுருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கும் வேலை வேணுமா இல்லையாங்க? ஒழுங்காக வேலை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மோட்டர் திருப்பி வராது. அப்புறம் இவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்வாங்க, இவங்க வந்து கொஞ்சம் பேரிங்கில் மிஸ்டேக் பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் அப்படி இந்த பாருங்கள், அவர் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, இப்படி பார்க்குறத இப்படி வேலையை பார்த்து ஏன்டா வேறு வழி இல்லை உங்களுக்கு. வந்து இப்படி ஓட்டணுமா இல்லையா? போகிற மோட்டர் வர மோட்டர் தான். இந்த இவரை பாஸ் பாருங்கள், அப்படி சிரிச்சு ஜாலியாக பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள் அவர். இப்போ நம்ம வந்து கேம்புக்கு
ஆட்கள் தங்கிக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். இது குரலாங்க. நம்ம கான்ட்ராக்ட் வந்து 2009 ஸ்டார்ட் ஆனிச்சு. அதனால 2009 மாடல் வண்டிங்க இது வந்து. இதாங்க என் ரூம், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூமு. இது வந்து பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட் அம்ஜித் பாய் ரூமு. இந்த பக்கத்தில் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ரூம்ஸு. உங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல அங்கே இங்கெல்லாம் இந்த ஏரியா தங்கியிருப்பாங்க. இந்த ஏரியாவில் தங்கியிருக்காங்க. அவங்க தேவைக்கு மரமாக வச்சுக்கிடுவாங்க. பக்கத்தில் நம்ம வச்சு வளத்தில் இருக்கிறோம். இதாங்க நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் நான் சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. ஏன்டா யாராச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி, தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு போர்டு ஒன்று தந்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்னு சொல்லி, கேம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி. இதுதான் நம்ம ரூம்பு. இப்போ நம்ம ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து நம்ம ரூம் ஏரியாவுக்குள்ளே போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியெல்லாம் அப்படி சும்மா அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சும்மா அப்படியே வச்சுக்கிறோம். அப்படிங்க நம்மளுக்கு அந்த பறவைகள் வளர்க்குறது இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால் அந்த பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படியே சின்ன அழகாக நம்மளுக்கு மாதிரி வீடு மாதிரி அந்த பறவைகளுக்கு வீடு செஞ்சு நான் வந்து கொஞ்சம் கெனரின்ற பேர்டு இருக்குது, ஆஸ்திரேலியன் பேர்டு. அதை வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேங்க. அப்படி சும்மா அப்படியே வளர்ப்பாங்க. நம்ம ஜாலியாக இருக்கும். இது நம்ம இந்த ஏரியாப்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஸ்டாஃப் ரூமுங்க. இந்த ஏரியாப்புல ஸ்டாஃப், இந்த ஏரியாப்புல வந்து டெக்னீஷியன்ஸ். இந்த ஏரியா இருக்குது தெரியுமா, அந்த பார்க்குறோம்னா ஆப்போசிட் ஏரியா இப்போ பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாக டெக்னீஷியன் ஏரியா. இது ஃபுல்லாக டெக்னீஷியன் இருப்பாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, கடந்த காடு மாதிரி இருக்குதாங்க. அவ்வளோ மரத்தில் உள்ள நிழல், அவ்வளோ அடர்த்தி மரம். சரியான வெயிலுங்க. வெயில் கூட அடிக்கல பாருங்க. உள்ளக்க எவ்வளோ இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. நல்லா மரத்தை ஃபுல்லாக வளர்த்து நல்லா அடர்த்தியாக வச்சாச்சு. அதனால வந்து ஒரு சில ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க தெரியுமாங்க. அவங்க ஏரியாலாம் இந்த மாதிரி நல்லா அடர்த்தியாக வளர்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா தேயிலையும் தண்ணி ஊற்றி அதெல்லாம் ஊற்றி எல்லாம் வளர்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நீங்களே பாருங்கள் வெளியே உள்ள வெயிலுக்கும் இந்த ஏரியாவில் உள்ள இடத்துக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் வர முடியாமல் பாருங்கள். அப்படி பற்றியில் வெயிலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த ஏரியாவில் பற்றியில் வெயில் இல்லை. அதான் சொல்லலைங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். பக்கத்தில் பாருங்கள் வாட்டர் கூலர் இருக்குது. இது பாருங்க, இது எம்டி பின்னாடி உள்ள ஏரியாங்க. நம்ம கேம்புக்கு அப்புறம் பார்த்தது முன்னாடி ஏரியா. இப்போ வந்து கேம்புக்கு பின்னாடி ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கேரவனுக்கு 2 கேரவனுக்கு ஒரு கேரவனுக்கு இடையில வந்து 6 மீட்டர் வச்சிருக்கோம். இது வாட்டர் ஹீட்டர் வச்சு கொடுக்குறது குளிர் காலத்தில் பண்ணுறதுக்கு. இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டோருங்க. அதாவது ஸ்டோருண்டா மெஸ்ஸில் உள்ள ஸ்டோரை பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே வந்தோம், மெஸ் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோர்னு சொல்லி. 3-4 ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான்லாம் வாங்கி வச்சுருவோம். மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கிக்கிறது. காய்கறிலாம் அப்பப்போ வாங்கிக்கிறது தேவைப்படுது. மற்றபடி ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கிது. இதாங்க நம்ம கிச்சனுக்கு வரோம். பாருங்கள் நம்ம ஆளுக்கு வேலை பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு 10 வீடு சமைக்கலாங்க. இதில் அதில் பற்றியில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். சட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி தான் போட்டு சமைக்க முடியும். ஏன்னா 150 பேருக்கு சமைக்க வேண்டியதுங்க சொல்கிறோம். இவர் ஒரு குக்குங்க, 100 பேர். இவர் ஒரு குக்கு, நல்லா சமைப்பார். இவர் வந்து நல்ல சமையல்காரர் தாங்க. இவர் வந்து பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் இதுதாங்க நம்ம சமையல் ஏரியா. அது வந்து இந்த புரோட்டா சப்பாத்திலாம் போகிறதுக்காண்டி அந்த ஏரியாங்க. புரோட்டா சப்பாத்தி போகிற ஏரியா. இப்போ நம்ம போகிறது பார்க்குறது வந்து டைனிங் ஹாலை பார்க்குறோம். டைனிங் ஹால்னா சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிட்றது. இது வந்து டெக்னீஷியன் வந்துருக்காங்க தெரியுமா. டெக்னீஷியனுக்குலாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. 12 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சு வந்தது. 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வந்துடுவாங்க. ஓரமாக 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. திருப்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 6 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுங்க. அப்புறம் 12 மணிக்கு வந்து லஞ்சு ஸ்டார்ட் ஆகுங்க. 7:30 மணிக்கு வந்து டின்னர் ஸ்டார்ட் ஆகுங்க. இது ஃபுல்லாக இவங்க வந்து இங்கே சாப்பிடுவாங்க. டெக்னீஷியன் ஃபுல்லாக இந்த இடத்துல சாப்பிடுவாங்க. ஸ்டாஃப் வந்து இந்த இடத்துல இதுக்குள்ளே சாப்பிடுவாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 ஸ்டாஃப் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. சீனியர் ஸ்டாஃப்ஸ் 6 ஸ்டாஃப் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. இந்த 6 ஸ்டாஃபும் இங்கே வந்து சாப்பிட்டுக்குருவாங்க. சீனியர் ஸ்டாஃப் சாப்பிடுவாங்க. இதுக்கு ஸ்டாஃபுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம்பு ஏரியாவெலாம் வந்து இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணிச்சுங்க. ரினியூ பண்ணதுனால இந்த இடத்துல வந்து இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் என்னடா இது காடு மாதிரி கிடக்குன்னு பார்த்துடாதீங்க. இப்போ தான் நாங்கள் கேம்ப் செட் பண்ணியிருக்கோம். 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் நாங்கள் மரம் வச்சு வளர்த்துட்டு வந்துடும். இதாங்க பெரிய ரெக்கரேஷன் இருக்கிறாலே. நம்ம கேம்பில் மட்டும் தாங்க இவ்வளோ பெரிய ரெக்கரேஷன் இருக்குது. நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்குங்க. இது வாலிபால் கிரவுண்டுங்க. பசங்க எல்லாம் வாலிபால் வந்து ஈவினிங் வந்து விளையாடுவாங்க. வாலிபால் கிரவுண்டு இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் இப்போ தான் வச்சுருக்கோம். நம்ம கேரன் வச்சுருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு மரம் இல்லை இப்போ தான் வளர்த்துட்டு வர்றோம். வந்தால் சரியாக வந்துடுங்க. இது வந்து செட்டில் கார்க்கு ஓட்டுங்க. செட்டில் கார்க்கும் விளையாடுவாங்க. நாளுக்கு செட்டில் கார்க்கு விளையாடுறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து கெஸ்ட் ரூமுங்க. இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, இது வந்து கெஸ்ட் வந்து யாருக்காச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இங்கே வந்து தங்க வச்சுக்கிறோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. அதனால் இடம் காணாது. யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த இதில் கெஸ்ட் போட்டுருக்காண்டி வந்து தங்க வச்சுக்கிறாங்க. வந்து இது வந்து நம்ம மாஸ்க்கு, நம்ம ஏற்றாவில் பார்க்க தெரியுமா மாஸ்க்கு. இது ஃபயர் பாக்ஸு பாருங்கள். அப்படியே இடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் ஃபயர் பாக்ஸு மேலே. இது வந்து மாஸ்க் ஏரியாங்க. இதான் மாஸ்க். நம்மளுக்கு ஒரு இப்போது 75 பேர் 80 பேர் தொழுவலாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுருக்கணும். மாஸ்க் வந்து இருக்குது.
பாருங்க நம்ம மஜீத் காக்கா தான் நம்ம டிரைவர் வந்துட்டு இருக்காரு பாருங்க, உள்ள வர்றாரு. ஏன்டா நம்ம இஃப்தார் நோம்பு நேரம்லாம், இப்போ நோம்பு நேரத்துக்கு வந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்காண்டி வர்றாப்புல வண்டியில் வந்து இப்போ பழங்கள் எல்லாம் வந்து அவர் தான் கொண்டு வந்து பள்ளிவாசலில் வச்சுட்டு வருவார். அதுக்காண்டி அவர் வந்திருக்காரு. அவர் வந்து விஜய் பாய் வந்து வர்றாரு. இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் நான் வந்து ஆப்போசிட் ரோட்டை பார்த்தாங்க. இப்போ நம்ம மனுஷன் பற்றிலாம் வர்றாரா மஜீத் காக்கா வராது, அப்படியே வந்துட்டு இங்கேயே வந்து திருப்பிக்கிடுவார். இதாங்க இவர் தாங்க கம்பெனிலேயும் சீனியர் ஸ்டாஃபு. நம்ம கம்பெனிலே வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்டாஃபு. நல்ல ஸ்டாஃபுங்க வந்து பாருங்க. இது வந்து சரி, அப்படி வெளியேருந்து அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறேன். இது புதுசாக கட்டின டாய்லெட், அதுவும் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இது புதுசாக கட்டின டாய்லெட். ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வரணுங்கிறதுக்காண்டி புதுசாக கட்டின டாய்லெட்டு. இது வந்து இந்த சீனியர் நம்ம டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, சாப்பிட்டுட்டு வந்து கை கழுவுற ஆடங்க இது வந்து. இந்த இடத்துலலாம் பிளாட்டு கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் கழுவுது. என்ன போட்டிருக்கோம் வந்து தண்ணியை வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்டா நம்ம விட்டோம்னா நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படி திறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அப்படி நம்ம எழுதி போட்டு ஒன்றும் சொல்ல வேண்டியது. அப்பா இந்த மாதிரி செய்யுங்கப்பான்னு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னா தான் நம்ம வந்து நம்ம ஆளுக்கு செய்வானுங்கிறாங்க. இல்லைன்னா அப்படியே தண்ணியை திறந்து விட்டு போயிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதி விட்டு ஒவ்வொரு கஷ்டம்னு சொல்ல வேண்டியது. இது பக்கத்து கேமில் உள்ளது, நம்ம கேமில் நினச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம கேம் சூப்பராக இருக்குங்க, பக்கத்து கேமில் உள்ளது அப்படி தெரியுது. இதாங்க புதுசாக கட்டின டாய்லெட்டு. இது வந்து நம்ம 8 பாத்ரூம் இருக்குது, 8 டாய்லெட் வச்சுருக்கோம், 8 வாஷ் பேஷன் விட்டு வச்சுட்ருக்கோம். இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு 4 வாஷ் பேஷன் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 4 வாஷ் பேஷன் இருக்குங்க. வந்து பாருங்க நல்லா பல பளிச்சு நிற்குதா. இந்த ரைட் சைடில் உள்ளதில் வந்து லெட்டின்ங்க, இந்த பக்கம் வந்து பாத்ரூமுங்க. வந்து ஒரு ஆள் யாரோ ஒரு சேவ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சேவ் பண்ணணும், ஏன்னா டியூட்டிக்கு 12 மணிக்கு டியூட்டி அவர், அதனால சேவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இது புதுசாக கட்டுறதுனால வந்து மெட்டலில் இருக்குங்க. பழைய டாய்லெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட்டு வந்து வுட்டில் போட்டிருப்போம். இது வந்து மெட்டலில் போட்டிருக்கோம் டோர் வந்து. நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களை வந்து. இப்படி பாருங்க, இப்படி இது பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதா. எங்களுக்கு நாங்கள் தாங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேம் போகிற சொல்ல எங்களுக்கு பக்கத்தில் பின்னாடியும் கிடையாது முன்னாடியும் கிடையாது யாருமே கிடையாதுங்க. பாருங்கள் எங்கள் சைட்லாம் எவ்வளோ கேம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்டா எங்கள் தான் லாஸ்ட் கேம்னு சொல்லி தந்தாங்க, அதனால் மலைக்கு பக்கத்தில் தந்தாங்க. இப்போ கேம் கூட என்ன செஞ்சு தராங்க, மலை மேலாம் கொடுத்துட்டாங்க. வந்து அது ஒரு ஹில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலன்ட்டு பார்த்தோம்டா நம்ம கேம் வியூ அவ்வளோ சூப்பராக தெரியுங்க. இப்போ வந்து நம்ம கேம் உள்ள இன்சைடில் வரோம். நம்ம வந்து ரோடு பக்கம் பார்த்தோம், அந்த பக்கமும் பார்த்தோம். இப்போ வந்து இடையில இடப்பட்ட இடத்துல வரோம். நான் சொன்னேன் இல்லைங்க, ஒவ்வொரு ஆளும் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம மரம் வைக்கிறது நம்ம கிடக்குங்க. தண்ணி ஊற்றுறது எல்லாத்துக்கும் ஊற்றுற போடுவாங்க, பார்க்கணும்ல தண்ணி எடுத்து விட்டுற பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இன்ட்ரெஸ்ட் வச்சு வளர்க்குறாங்க. இது வந்து இந்த கீரை செடியெல்லாம் போட்டிருக்காங்க, கீரை செடிகள். மற்ற மெஸ்ஸுக்கு தேவையான மெஸ்ஸில் உள்ள பக்கத்தில் இருக்கிறனால மெஸ்ஸில் உள்ள ஆளுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு மெஸ்ஸுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிறோங்க. அங்கே பக்கத்தில் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க. நம்ம வந்து அது நல்ல இப்போ பாருங்க, நம்ம உங்களை கூட்டிகிட்டு போகிறது வந்து நம்ம ஒவ்வொரு கேரவனுக்கு இடையில நம்ம அந்த ஆளுக்கு டெக்னீஷியன் என்ன பாருங்க, நான் சொன்னேன்ல மஜீத் காக்கான்னு சொன்ன தெரியுமா, இவர் தாங்க டிரைவர். வந்து இதான் வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் ஏரியா பாருங்க, அவருக்கு நல்ல ஒரு மரம் வளர்க்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவர் ஏரியா பார்த்தீங்களா, இவர் ஏரியா நல்ல காடு மாதிரி அலர்த்தியாக இருக்குங்க. அவர் ரூம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா வச்சிருப்பாருங்க மரம், எல்லா பாருங்க வேப்ப மரம் வச்சிருப்பாரு, ஆல்மண்ட் மரம் வச்சிருப்பாரு, முருங்கை மரம் வச்சிருக்காரு. இந்த ஏரியாவிலும் பக்கா வச்சிருப்பாருங்க. இவரும் நல்லா வச்சிருப்பாங்க சரிதா. அந்த மற்ற ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு பற்றியில் இந்த ஏரியாவில் பல வளர்ந்து இருக்குதா, அவர் ஏரியாவில் வந்து அதே மாதிரி தாங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அவருக்கெல்லாம் வந்து. இது வந்து நம்ம டெக்னீஷியனுக்கு வந்து துணி துவைக்கிற இடங்க. இது வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து துணி துவைச்சுறாங்க. பக்கத்தில் இருக்கிற வந்து ஸ்டாஃப் இருக்குங்க, அதில் 2 வாஷிங் மிஷின் இருக்கும். அந்த பக்கம் காட்டுறது தெரியுமா, அதில் 2 வாஷிங் மிஷின் இருக்கும். அங்கே ஸ்டாஃப் போட்டுக்குவாங்க. இங்கே டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு 6 வாஷிங் மிஷின் இருக்குங்க. இந்த 6 வாஷிங் மிஷின் போட்டுருவாங்க. இது வந்து அவங்க துணி காய போடுற இடம். இதே மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணி 2-3 இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். இது ஒரு இடத்துல துணி காய போடுற இடம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. அந்த பாருங்க, இந்த இடத்துலையும் நான் வந்து இப்போ காட்டுறேன் வந்து. இது இன்னொரு இடம், இது ஒரு துணி காய போடுற இடம். இங்கேயும் துணி காய போட்டுருவாங்கங்க. நம்ம கேம்புக்கு வர டிஷ் ஓப்பில் அதான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம கேம்புக்கு சப்ளை பண்ணுறது. கேம்பு இது தாங்க பழைய ஏரியாங்க. நம்ம வந்து பழைய டாய்லெட்டுங்க. இது வந்து நான் சொன்னல வந்து பழசு வந்து அந்த ஏற்கனவே உள்ள டாய்லெட்டில் வந்து மெட்டலில் இருக்கும் டோரு. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பல நல்லா இருக்குங்க. அந்த இது வுட்டில் இருக்கும், டோர் வுட்டில் இருக்குது. எல்லாருமே டோர் வுட்டில் இருக்குங்க. இந்த பக்கம் 16, அந்த பக்கம் 16, குளிக்கிறதுக்கு 16, டாய்லெட் போகிறதுக்கு வந்து 16 அப்படி வச்சுருக்குங்க. இந்த பக்கம் 16, அந்த பக்கம் 16 இருக்கும். அது 8 இருக்குங்க. இதுவும் ரொம்ப பெரிய அகலமான டாய்லெட் தான். அதுவும் அகலமான டாய்லெட். உளுந்து பிறண்டு விளையாடலாங்க. பசங்க எல்லாம் அப்படி விளையாடத்தான் செய்வாங்க. வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக விளையாடுவாங்க. சொல்லல. ஓகேங்க.